ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஏஎல்பி ஜோதிடர் சத்யநாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 90 கிட்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய இவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது ரொம்ப டிலே ஆகுது. இன்னுமே நடக்காமல் நிறைய பேர் தவிக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரத்திலேயே திருமணம் பாக்கியம் அப்படின்றது கை கொடுது. அந்த 21 வயது முடிந்த உடனே திருமணம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம் சார் இந்த 90 கிட்ஸ்க்கு திருமணம் இவ்வளோ டிலே ஆகுது? முக்கியமாகமா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிலே ஆகுது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்டேயே அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்தை தடை செய்வார்கள். முக்கியமாக அம்மா சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அழுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். நான் படிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சுட்டு செட்டில் ஆன அப்புறம் திருமணம் பண்ணுறேன், எனக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இல்லை, அதனால திருமணம் பையன் இந்த மாதிரி வேலை பண்ணால் தான் எனக்கு நான் பொண்ணு கொடுப்பேன்னு அம்மா உட்காண்டிருப்பாங்க. இதனாலேயே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமற்ற தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருடைய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா சார், 2 லட்ச ரூபா மாதம் வருது, ஓகேங்களா, பையன் சேலரி 70,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அவங்க என்னன்னா மணியை முக்கியமாக வைத்து இந்த திருமணத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். மணி வேணும் லைஃபுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெண்ணுடைய மனசு, ஆணுடைய மனசு, இதெல்லாம் பொருத்தம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அவர்களுக்கு என்ன காரணத்தினால திருமணம் தடைபடுது அப்படின்றத குறித்து பார்க்கலாம் சார். மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் தடை போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வரும் காலங்களில் இந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கிடைக்குமா? மகரம்னு சொன்னாவே இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா இருக்கும்? ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபேமிலி தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்றது, ஓகேங்களா. என்னுடைய வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அந்த திருமணத்தை தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குமா? இருக்கும், ஓகேங்களா. நான் என்னுடைய வீட்டில் என்னுடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஃபேமிலி வீடு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நான் என்னுடைய ஃபோக்கஸே வருமானம் தான். அப்போது இந்த மாதிரி ஃபோக்கஸ் வருமானம் அப்படின்னு வரும்போது இவங்களே திருமணத்தை தடை ஏற்படுவதற்குண்டான தன்மைகள் இருக்கும்னு சொல்லலாம். இங்கே ஃபோக்கஸை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுலேயே நட்சத்திர புள்ளிகளும் மாற்றும் போது எல்லா விஷயங்களும் மாறக்கூடிய தன்மைகள் இருக்குது. இதில் நான் வருமானத்தை தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு சொன்னாங்களே, அவங்களே திருமணத்தை தடை ஏற்படுவதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். நான் படித்து முடிச்சுட்டு திருமணம் பண்ணுவான்னு சில பேர் உட்காந்துருப்பாங்க, ஓகேங்களா. நிறைய படிக்கிறேன், படித்து முடிச்சுட்டு நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கு இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை வேணும்னுவாங்க, அதனாலேயே திருமணத்தை போஸ்ட்போன் பண்ணுவாங்க. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மனசுக்கும் இந்த வேலைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் திருமணத்தை தடை ஏற்படுவதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். இப்போ திருமணம் தேடி வருவதற்குண்டான தன்மைகள்லாம் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு இந்த மாதிரி பையன் தான் வேணும், அந்த மாதிரி பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, திருமணம் தடை ஏற்படுவதற்குண்டான தன்மை இருக்கும். இந்த மகர ராசிக்கு திருமணம் மாற தன்மை எல்லாமே ஆப்போசிட் கேரக்டரை தான், ஓகேங்களா. பையன் ஃபேராக இருப்பான், பொண்ணு சுமாராக இருக்கும், பையன் சுமாராக இருப்பான், பொண்ணு ஃபேராக இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி திருமணம் வருது அப்படின்னா இது நீங்கள் செலக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். இவர்களுக்கு அந்த காதல் திருமணம் அப்படின்றது கை கொடுமா? காதல் திருமணம் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கும். ஆனால் அந்த காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார அடிப்படை தான் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை காதல் இருக்காது, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அங்கே ஜாஸ்தியாக இருப்பதற்குண்டான தன்மைகள் இருக்கும்னு சொல்லலாம். காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்குது, தாளமாகவே இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக எந்த ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் நல்லா செட் ஆகும். இந்த முக்கியமாக இந்த மகர ராசின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் மிதுன ராசியோ இல்லை சிம்ம ராசியோ பொண்ணோ பையனோ பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. சரிங்க சார். இவர்களுக்கு அதாவது வெளிநாடுகள்லேருந்து மாப்பிள்ளை வருது, வெளியூர்கள்லேருந்து மாப்பிள்ளை வருது அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு அது சாதகமாக இருக்கும். வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செட்டில் ஆனவங்க,
ஓகேங்களா? அந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய மகர ராசியும் வந்து வரும்பொழுது, இந்த மகர ராசிக்கு உண்டான திருமணம் வரும்போது 2 பேரும் கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. கேரக்டர் லெவலில் 2 பேரும் முரண்பட்ட கருத்துக்கள் இருப்பதற்கு உண்டான தன்மைகள் இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி அமைப்பு தான் இவங்களுடைய ஜாதகத்திலேயே இருக்கும். அப்போ முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இந்த மாதிரி ராசிகள் வரும்போது முக்கியமாக குடும்பத்தினர்கள் வந்து முக்கியமாக இந்த ஆணுடைய குடும்பமோ பெண்ணுடைய குடும்பமோ ஓகேங்களா 2 பேரும் வந்து கிளாஷ் ஆவதற்குண்டான தன்மைகள்லாம் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக குடும்பத்தினர்கள் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் குடும்பத்தினர்கள் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மகர ராசிக்கு வந்து கஷ்டப்பட்டு நான் மேலுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி நான் மேலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பாரம்பரியமான குடும்பம் சார், என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்வதற்குண்டான தன்மைகள் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி வரும்போது ஆணோ பெண்ணோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது குடும்பத்தினர்கள் இன்வால்வ் வச்சுக்கோங்களேன், ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ் வந்துடும் 2 பேருக்கும். நான் யார் தெரியுமா அப்படின்னு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஈகோலாம் இதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஈகோ வந்ததுனாவே பிரச்சனை ஜாஸ்தியாகிடும். இந்த ஈகோ வராமல் எந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்களோ அவங்க தான் லாங் லைஃப் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய உறவு வந்து சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லுவோம். இவர்கள் எந்த பரிகாரத்தை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? முக்கியமாக வந்து மாரியம்மன் வழிபாடு, முத்துமாரியம்மன் வழிபாடு, குருவாயூரப்பன் வழிபாடு, இதெல்லாம் வந்து சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். திருமணத்துக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வருமானமே தடையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குது. சில பேர் வீட்டில் ஃபேமிலியில் வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக சார் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன், அந்த பொண்ணு வந்து சம்பாரித்து எங்களை காப்பாற்றணும். இதுவே என்ன சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் வீட்டில் வந்து அதுக்காகவே போஸ்ட்போன் பண்ணுறாங்க திருமணத்தை. இது ஆனால் பெண்ணுக்கு என்ன எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்றது மனசில் இருக்கும். எந்த பெண்ணும் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் பெண்ணு கேட்டு கூட திருமணம் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் ஜாதகத்திலே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெண் வந்து படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு போகுது, ஆண் வந்து சப்போர்ட் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்குது. எதிர்பார்ப்புகளே திருமணத்தை தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? பொருளாதார எதிர்பார்ப்புகள் திருமணத்துக்கு தடை ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. சார் பையனுக்கு வீடு இருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க. இதுவே தடையாக இருக்கும். ஓகேங்களா? பையன் நல்லா சம்பாதிக்கிறான், வீடு வரும் அப்படின்னு மினிமமாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கணும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்க திருமணத்துக்கு தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மைகள் இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இது எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம். ஓகேங்களா? வயதினுடைய லக்னம் வளரும் லக்னம்னு சொல்லுவோம். நம்ம எந்த டைமில் நம்ம சாப்பிடுவோம்? காத்தால எழுந்துக்கிறோம், 6 மணிக்கு எழுந்த உடனே சாப்பிடுவோமா? இல்லையா? காத்தால எழுந்தவுடனே நிறைய விஷயங்களை முடிப்போம், அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்வாக இருக்குல்ல. ஒருத்தர் ஜாதகத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா துலா லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. துலா லக்னம் அவருடைய லக்னமாக இருக்குமான்னா துலா லக்னம் அவருடைய வயதனுடைய லக்னம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. இவங்க துலா லக்னத்தை பேஸ் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுடைய லக்னம் வந்து வளர்ந்து இப்போது அவனுடைய வயசு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருக்கும். அப்போ தனுசு லக்னத்துக்கு தான் நீங்கள் பார்க்கணும் பொருத்தம். ஏன்னா பையன் வந்து பிறக்கும்போது அவனுடைய மனோநிலையை வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய எடை என்ன? 3 கிலோ. பையனோ பொண்ணோ பிறக்கும்போது 3 கிலோ. ஓகேங்களா? சின்ன வயசில் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பிடிக்கும். வளர்ந்த அப்புறம் அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அது பெரிய பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு பைக் வாங்கணும்னு தோணும், வீடு வாங்கணும்னு தோணும். இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் வந்து ஜாதகத்தில் இருக்கும். ஓகேங்களா? அப்போது அவன் எடையும் கூடிடும். 3 கிலோன்றது இப்போ வந்து 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ இந்த மாதிரி மாறிடணும். அப்போது நம்ம பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கணுமா, இல்லை வளர்ந்த பையனுக்கு ஜாதகம் பார்க்கணுமா? இதுதான் அட்சய லக்ன பத்தினுடைய சாராம்சம். அப்போது இப்போ என்ன லக்னம் போயிட்டுருக்கோம் அதுக்கு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். கண்டிப்பாக சார். நீங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எதனால் வந்து திருமணம் அப்படின்றது டிலே ஆகுது, என்ன பரிகாரங்கள் செய்தால் அந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கைகூடும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வேறொரு புதிய பதிவுடன் சந்திப்போம். நன்றி. நன்றி.